சார் 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 டாக்டர், தம்பிக்கு எப்படி இருக்கு? நீங்க அவர் வீட்டு காரியஸ்தன். இவன் அவரோட ஒரே பையன். வேற யாரும் நெருங்கிற உறவினர்கள்? வேற யாரும் கிடையாது. ஏன் அப்படி எல்லாம் கேக்குறீங்க? கவலைப்படாதீங்க, எங்களால ஆன முயற்சிகள்லாம் நாங்க செய்யறோம். கடவுள் இருக்கார். ஹலோ, டாக்டர் லட்சுமணன் பேசுறேன். டாக்டர், நான் டெய்லி ரிப்போர்ட் பத்திரிகை நிருபர் பேசுறேன். மிஸ்டர் ராமனுக்கு உடம்பு எப்படி இருக்கு? ஐம் சாரி, ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கு. இப்போ ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. கேட்கவே ரொம்ப வேதனையா இருக்கு டாக்டர். என்ன செய்யுது? அடிச்ச உடனே சாகல, பூரா மாதிரி துடி துடிச்சு சாகணும்னு தலையெழுத்து இருக்கு. என்ன செய்யறது? சாமி புள்ள, அப்பா பொழைச்சுக்குவாரா? பொழைச்சுக்குவாரு. நீ பொய் சொல்ற. டாக்டர் மாதிரியா சொன்னாரே. டாக்டருக்கு மேல கடவுள் இருக்காருப்பா. கடவுளை நீ வேண்டிக்கோ, அவர் உங்க அப்பாவை காப்பாத்திடுவார். நான் கூப்பிட்டா கடவுள் வருவாரா? கடவுள் வருவாரோ வரமாட்டாரோ, நீ கூப்பிட்டா உன் சித்தப்பா கண்டிப்பா வருவார். சத்தப்பா நாங்க எப்படி வருவாங்க? அருண், உன் சித்தப்பா படத்துக்கு முன்னால போய் நின்னுகிட்டு அப்பாவுக்கு ஆபத்து, நீ தான் வந்து காப்பாற்றணும்னு மனசுலயே பிரார்த்தனை பண்ணு. உங்க சித்தப்பா ஆவியா வருவார். சரி சாமி புள்ள. இதுல என்னடா அதிசயம்? ஆனா நீ என்ன மாதிரி எடுப்பான பல்லோட அழகா இருக்கிறவர், அதுதான் அதிசயம். உங்க அப்பா என்ன மறந்தாலும் நீ என்ன மறக்காம ஞாபகம் வச்சு கூப்பிட்டவாரு, அது போது எனக்கு அது போது. பல்லாண்டு வாழ்க. வாழ்ந்தா போச்சு.